இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 30:15 அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள தங்களுக்கு உதவி தேவை என்கிற நிலைமை வரும்போது அவர்கள் தேவனை நோக்கி பார்க்காமல் பார்வோனை நோக்கி பார்க்க வேண்டும், எகிப்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தை நீ நம்பாத, அது வீணாயிரும். பார்வோன்ட நீ திரும்பி போகாத, அது உனக்கு ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கி. அதுக்கு பதிலா அமைதியா இரு, என்னிடத்தில் நம்பிக்கையா இரு, அதுதான் உனக்கு பலன், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு ஆலோசனை. இன்னைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிற நம்ம எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, உதவி வேணும், ஏதாவது ஒரு காரியம் வாய்க்கணும், அவங்கள போய் பார்த்துடலாமா, இவங்கள போய் பார்த்துடலாமா, இவங்கள்ட்ட கேட்கலாமா, அவங்கள்ட்ட கேட்கலாமா, இல்லை, அமைதியா இருங்க. யார்கிட்டையும் போய் என்ன செய்யாதீங்க, நிற்காதீங்க, யார்கிட்டையும் எதையும் கேட்காதீங்க. ஆண்டவர் என்னிடத்துல நம்பிக்கையோட திரும்பி வா, என் மேல நீ நம்பிக்கையா, அதான் உனக்கு பலன். நீ என்னை நோக்கி பார்த்து என் மேல நம்பிக்கை வச்சன்னா நான் அதுக்கு தகுந்த பலனை தருவேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்ம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு மற்றவர்களை தேடி நாடி ஓடுறதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் அமைதியா இருந்து, ஆண்டவரை நான் உங்களை நம்பி இருக்கேன், எனக்கு உதவி தேவை, பாதுகாப்பு தேவை, ஆசீர்வாதம் தேவை, நன்மைகள் தேவை, வேலை தேவை, இந்த பணம் எனக்கு தேவை, இந்த குடும்ப சமாதானம் எனக்கு தேவை, சரீர சுகம் எனக்கு தேவை, ஒரு குழந்தை பாக்கி எனக்கு தேவை, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும், அது எனக்கு இப்போ ஒரு தேவை, இந்த பெரிய வியாதியிலிருந்து நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், அது எனக்கு தேவை, மனசுல நிம்மதி வேணும், அது என்னுடைய தேவை. இந்த தேவைக்கெல்லாம் நான் இன்னும் எங்கேயும் ஓட மாட்டேன், உங்க சமூகத்தில் வந்து உங்களை நம்பி நான் அமர்ந்திருப்பேன். நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்கு அது பலனா மாறும், உங்களுக்கு அது ஆசீர்வாதமா மாறும். இதை நடைமுறைப்படுத்தி நீங்க பாருங்க, கண்டிப்பா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஆண்டவரை நம்பி நான் அமைதியா இருந்தேன், அங்கங்கே போறதை நான் விட்டுட்டு ஆண்டவர் சார்பில் உட்காந்துட்டேன், கர்த்தர் தருவார்னு எதிர்பார்ப்போட காத்திருந்தேன், என் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். என் நம்பிக்கை கெட்டு போக ஆண்டவர் விடலன்னு மற்றவர்களுக்கு நீங்க சாட்சியாய் மாறுவது நிச்சயம். பரிசுத்த பிதாவே, உமையே நம்பி இருக்கும் இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.